2007ஆம் ஆண்டு பெங்களூருவில் ஒரு ஐடி நிறுவனத்தில் நான் பணியில் சேர்ந்து ஒரு வாரம் ஆகியிருந்தது. ஒரு முக்கியமான டிப்ளாய்மெண்ட் அன்று நடக்க வேண்டும். டிப்ளாய்மெண்ட் என்றால் என்னவென்று ஐடி துறையில் பணிபுரிபவர்கள் சுலபமாக புரிந்து கொள்வார்கள். ஒரு ப்ராஜெக்டின் ப்ரோக்ராம் கோட் இன்னொரு முக்கியமான பகுதியுடன் இணைக்க வேண்டும். அந்த இணைப்பும் சரியாக வேலை செய்ய வேண்டும். இந்த பணியை செய்ய 3 பேர் இருந்தனர். மறுநாள் காலை அமெரிக்க வங்கி திறந்தவுடன் இந்த இணைப்பு சரியாக வேலை செய்ய வேண்டும். நான் புதிதாக பணியில் சேர்ந்திருப்பதால் உடனிருந்து சிறு சிறு பணிகளை செய்து கொண்டிருந்தேன். 3 பேரில் ஒரு கர்ப்பிணி பெண். அவர் அன்று மாலை தான் இந்த கம்பெனியிலிருந்து ரிசைன் செய்கிறார். அவருடைய பணி மாலை 5 மணியுடன் நிறைவு பெறுகிறது. நான் வேறொரு பில்டிங்கில் பணிபுரிவதால் அவருடன் சில முறை தொலைபேசியில் மட்டுமே பேசியிருக்கிறேன். இரவு 10 மணிக்கு வந்து வேலை செய்ய வேண்டிய சீனியர் நபர் ஒரு விபத்தில் சிக்கிக் கொண்டார். அவர் மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கிறார் என்ற தகவல் வந்தது. அமெரிக்காவில் இருக்கும் இன்னொரு நபரை தொடர்பு கொண்டபோது ஃபெலிக்ஸ் என்ற சூறாவளி அமெரிக்காவின் வட கரோலினா மாகாணத்தை தாக்கத் தொடங்கியிருந்தது. அவருடன் எவ்வித தொடர்பும் ஏற்படுத்த முடியவில்லை. அவராலும் எந்த பணியையும் செய்ய முடியாது. ஊருக்கு இளிச்சவாயன் யார் என்று என் மேனேஜர்கள் தேடிய போது புதிதாக வேலைக்கு சேர்ந்த என்னை அந்த பணியை மேற்கொள்ளச் சொன்னார்கள். அதாவது கோழி பிடிக்க மட்டுமே பழகி கொண்டிருந்த என்னை யானை வேட்டைக்கு செல்ல சொன்னார்கள். இதை கேட்டதும் நடுங்கிவிட்டேன் நான். என்னுடைய மேனேஜரோ, இந்த வேலையை முடிச்சா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், இல்லைன்னா உன்னதான் குத்தம் சொல்லுவாங்க, வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் ஆகுது தானே என்றார். எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. இவர்களுக்கு இப்பொழுது ஒரு பலிகடா வேண்டும். வேறு வழியின்றி அன்று மாலை ரிசைன் செய்த பெண்ணுக்கு ஃபோன் செய்தேன். என்னுடைய துரதிர்ஷ்டம், அந்த பெண்ணின் கணவர் ஃபோனை எடுத்தார். நான் விஷயத்தை சொன்னவுடன் புரிந்து தள்ளிவிட்டார். யோ, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? என் மனைவிக்கு இது 8வது மாசம். நல்லபடியா பிரசவம் நடக்கணும்னு நான் சொந்த ஊருக்கே அழைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஓசூர்கிட்ட போய்கிட்டு இருக்கோம், ஃபோனை வை என்று அழைப்பை துண்டித்தார். நான் என்னுடைய விதியை நொந்து கொண்டு என் இருக்கையில் உட்கார்ந்தேன். அனைத்து இமெயில்களும் எனக்கு வர ஆரம்பித்தன. அதில் ஒருவர் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு இவனால் கண்டிப்பாக முடியும் என்று எழுதியிருந்தார். எனக்கு அழுகையே வந்துவிட்டது. மணி இரவு 10:30 ஆகியது. எனக்கு அருகில் இருப்பவரிடம் புலம்பினேன். அவரோ, யோ போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார். மெதுவாக அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்தேன். ரோட்டுக்கடையில் இரவு உணவாக ஏதோ ஒன்றை குறித்துவிட்டு மீண்டும் அலுவலகத்திற்குள் செல்ல மனமில்லாமல் அங்கேயே ரோட்டில் சுற்றி கொண்டிருந்தேன். இரவு 11:30க்கு வரிசையாக எனக்கு அழைப்புகள் வர ஆரம்பித்தன. எதையும் அட்டெண்ட் செய்யாமல் அலுவலகத்திற்குள் நுழைந்தேன். அலுவலக வாசலில் ஒரு நபர் காரின் மேல் சாய்ந்து நின்று கொண்டு, நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம உள்ளார போயிருக்கா, என்ன வளர்த்துருக்காங்க அவங்க வீட்டுல, ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லை, கொஞ்சமாவது அறிவு வேணா என்று யாரிடமோ தமிழில் புலம்பிக் கொண்டிருந்தார். அலுவலகத்திற்குள் நுழைந்து நான் பணி செய்யும் இடத்திற்கு நுழைந்த போது அங்கு எனக்கு அருகில் உட்காரும் இன்னொரு நபர், அட எங்கேயா போயிருந்த, அந்த பொண்ணு வந்திருந்தாங்க, அவங்களே எல்லா வேலையும் உனக்கு பதிலாக முடிச்சிட்டாங்க, ஒரு மெயில் மட்டும் உன்னை அனுப்ப சொன்னாங்க என்றார். நான் முகமெல்லாம் மலர மகிழ்ச்சியுடன், எங்க அவங்க என்றேன். இப்பதான் போனாங்க, ஒரு மெரூன் கலர் புடவை கட்டிக்கிட்டு இருந்தாங்களே, நீ வரும்போது பார்க்கலையா என்றார். அவசரமாக நான் வேலை பார்க்கும் 5வது மாடியின் கண்ணாடி ஜன்னலுக்கு அருகில் ஓடிச் சென்று பார்த்தேன். அந்த மெரூன் கலர் புடவை கட்டிய தேவதை தன் வயிற்றில் இன்னொரு ஜீவனை சுமந்து கொண்டு தாங்கி தாங்கி மெதுவாக அழகாக நான் இருக்கும் பில்டிங்கை விட்டு நடந்து சென்று கொண்டிருந்தது. அலுவலக வாசலில் காருக்கு அருகில் நின்று கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த கணவரை சமாதானப்படுத்தியபடி காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டார் அந்த பெண். மீண்டும் என் இருக்கையில் வந்து உட்கார்ந்து அனைவருக்குமான ஒரு இமெயில் தட்டிவிட்டேன். அப்போது எனக்கு அருகில் இருந்தவர் சொன்னார், அட நான் கூட கேட்டேன்பா, இந்த சமயத்தில் அவசியம் வரணுமான்னு. அதுக்கு அந்த பொண்ணு, பாவம் புது பையன், அவனுக்கு எப்படி எல்லாமே தெரியும், அதான் என் வீட்டுக்காரர் திட்டினாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க என்றார். அந்த முகம் தெரியாத பெண்ணை கைகூப்பி மனதார வணங்கினேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.